இலங்கையில் இவ்வாரம். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை. ஜனாதிபதி அனுரவின் தேர்தல் வாக்குறுதி நினைவூட்டப்பட்டது. டித்வா பேரழிவு. பெருந்தோட்ட மக்களின் வீடுகளை மீளமைப்பதை புறக்கணித்த இலங்கை அரசு. தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு திட்டத்தை வரைய விசேட குழு. இலங்கையின் ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிப்பீடம் ஏறுவதற்கு முன்னதாக வழங்கிய தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்தல் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு நினைவூட்டப்பட்டுள்ளது. கைதிகளின் உறவினர்கள், தொழிற்சங்கங்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் மாத்திரமன்றி பௌத்த பிக்குகள், அருட்தந்தையர்கள், மதகுருமார்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் ஜனாதிபதிக்கு இந்த விடயத்தை நினைவூட்டியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டமைக்கு அமைய நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 10 தமிழ் அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்தல் தொடர்பாக எனும் தலைப்பிலான மனு ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக சிறையில் உள்ள எஞ்சிய 10 தமிழ் அரசியல் கைதிகளையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்வதற்கான அரசியல் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என அந்த மனு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுக்கிறது. குறித்த மனுவில் செயற்பாட்டாளர்கள், குடிமை அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் பொது அமைப்புகள் என மொத்தமாக 324 பேர் கையொப்பமிட்டுள்ளனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் குடும்பங்களின் சார்பில் கே. வாகனி, எஸ். ராஜேஸ்வரி, இ. மாதவராஜா, மேரி அஞ்சலா கொலின் மற்றும் எஸ். கதிர்காம தம்பி ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளார்கள். 41 குடிமை சமூக அமைப்புகள், 23 தொழிற்சங்கங்கள் மற்றும் சட்டத்தரணிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் உள்ளடங்கலாக 225 தனிநபர்களும் இதில் கையொப்பமிட்டுள்ளார்கள். ஜனாதிபதி செயலகத்தின் நிர்வாக அதிகாரி மஞ்சுள ஜெயசிங்கவிடம் குறித்த மனு கையளிக்கப்பட்டதாக ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்த அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது 2 தேர்தல்களின் போதும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை என குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகளில் எஞ்சியுள்ள 10 பேரில் இருவரான 2009 ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட செல்வராஜா கிருபாகரன் மற்றும் தம்பையா பிரகாஷ் ஆகிய இருவருக்கும் எதிரான வழக்குகள் இன்னும் விசாரணை இடம்பெறுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட்ட மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 10 தமிழ் கைதிகளின் நிபந்தனையற்ற விடுதலையை வலியுறுத்தும் கடிதத்தில் விசேடமாக 5 கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதாகவும் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 10 தமிழ் அரசியல் கைதிகளையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்தல், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னர் கைது செய்யப்பட்டவர்கள் உட்பட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏனைய அனைத்து கைதிகளினதும் வழக்குகளை மீளாய்வு செய்து துரிதப்படுத்தல் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து கைதிகளுக்கும் எதிரான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தல் அல்லது நிபந்தனையின்றி விடுதலை செய்தல், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு சிலர் 15 வருடங்கள் வரை சிறைவாசம் அனுபவித்ததன் பின்னர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்ட அனைத்து கைதிகளுக்கும் ஒரு நியாயமான மற்றும் விகிதாசார ரீதியான இழப்பீடுகளை வழங்குதல், பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக ரத்து செய்தல் மற்றும் தடை செய்யும் வரை அந்த சட்டத்தை பயன்படுத்துவதை உடனடியாக தடை செய்தல், முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தை மீளப் பெறுதல் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய பயங்கரவாத சட்டங்களை அறிமுகப்படுத்துவதில்லை என வாக்குறுதி அளித்தல். ஜனாதிபதி அவருடைய தேர்தல் வாக்குறுதியாக கூறியிருக்கின்றார், அரசியல் கைதிகளை விடுதலை செய்து கூறியிருக்கின்றார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். எனவே இது தொடர்பாக நாங்கள் இந்த ஜனாதிபதியோடு அல்லது ஜனாதிபதி காரியாலய உத்தியோகத்தோடு கதைப்பதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருமாறு கேட்டிருக்கின்றோம். அதனை தருவதாக கூறியிருக்கின்றார்கள். அன்றைய தினத்திலே நாங்கள் இந்த அரசியல் கைதிகளை விடுதலுக்காக செயல்படுகின்ற சிவில் அமைப்புகளாகவும் அத்தோடு இந்த அரசியல் கைதிகளுடைய குடும்பத்தாரும் அதே போன்று சட்டத்தரணிகளும் சேர்ந்து இந்த கலந்துரையாடலை நடத்துவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். எனவே அந்த நாள் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்கான நாளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஜனாதிபதி தேர்தல் வாக்குறுதியாக எதை கூறினாரோ அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் கூறுகின்றோம். ஏனென்றால் தற்போது அரசியல் கைதிகளாக இருக்கின்றவர்கள் 10 பேர் அளவு தான் இருக்கின்றார்கள். இந்த 10 பேரும் தங்களுடைய தண்டனை காலத்தை விட அதிகமான காலத்தில்
சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், சிறையில் கழித்து கொண்டிருக்கின்றார்கள். இது அவர்களை கொலை செய்வதற்கு சமமாகும். எனவே இந்த அரசாங்கம் கூட அவருடைய வாழ்வை கொலை செய்யக்கூடாது, அவருடைய எதிர்காலத்தை கொலை செய்யக்கூடாது, அவருடைய பெற்றோரை, குடும்பத்தாரை, அவருடைய எதிர்கால சிந்தனையை கொலை செய்யக்கூடாது விரும்புகின்றோம். நூற்றுக்கணக்கான உயிர்களை பறித்த டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இந்திய வம்சாவளி தோட்ட தொழிலாளர்களின் வீடுகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அவசியமான ஏற்பாடுகளை செய்ய தவறிவிட்டதாக இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. அதிகாரிகளால் வெளியிடப்பட்ட அறிவுறுத்தல்கள் தோட்ட தொழிலாளர்களின் தனித்துவமான சூழ்நிலையை கருத்தில் கொள்ளவில்லை என்பதை இலங்கை அமைச்சரவை அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. டித்வா புயல் அனர்த்தத்தால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கை ஆலோசனைகளுக்கு அமைய வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கான வீடமைத்தல் மற்றும் புனரமைப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டிருப்பினும் அச்சுற்றறிக்கை ஆலோசனைகளுக்கு அமைய தோட்டத் தொழிலாளர் வதிவிடதாரர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு விசேட ஏற்பாடுகள் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என அமைச்சரவை அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோட்ட கம்பெனிகளால் நிர்வகிக்கப்படுகின்ற தோட்டங்களில் தொழில் புரிகின்ற தொழிலாளர்களின் வீடுகள் டித்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு மற்றும் வேறு இயற்கை அனர்த்தங்களால் முழுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகியமை அல்லது மண் சரிவு அதி ஆபத்துக்குள்ளாகியமை அல்லது பகுதியளவில் பாதிப்படைந்து அவற்றின் பயன்பாட்டு காலம் முடிவடைந்தமை உறுதிப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பு அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டல்கள் மற்றும் வீட்டு திட்ட வரைபடத்திற்கமைய 650 சதுர அடி வீடொன்றை அமைப்பதற்காக கட்டம் கட்டமாக 5 மில்லியன் ரூபாய்களை அரசு வழங்கி அவ்வாறான தொழிலாளர்களுக்கு வீடமைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என அதில் மேலும் கூறப்பட்டுள்ளது. குறித்த தொழிலாளிக்கு அவர்கள் வசித்து வருகின்ற தோட்டத்திலேயே பாதுகாப்பான இடத்தில் 10 பர்ச்சஸ் காணி துண்டை அந்தந்த தோட்ட கம்பெனிகளால் வழங்குவதற்கும் தோட்ட தொழிலாளரின் சேவை தொடர்ந்தும் தேவையில்லை என தோட்ட கம்பெனி தீர்மானிக்கின்ற போது தொழிலாளரிடமுள்ள காணியில் அல்லது வழங்கப்படுகின்ற 5 மில்லியன் ரூபாய்களில் காணியொன்றை கொள்வனவு செய்து வீட்டை அமைப்பதற்கும் உத்தேச வேலை திட்டத்தின் மூலம் வசதி அளிக்கப்படும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த குறிப்பிட்ட திட்டத்தை செயல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக ஜனாதிபதி மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் ஆகியோர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சரவை அலுவலகம் மேலும் அறிவித்துள்ளது. டித்வா அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பலப்படுத்தும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிவாரணங்களுக்கான வழிகாட்டல்கள் குறித்து கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பாதுகாப்பு அமைச்சு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. காணியின் உரிமை மற்றும் வருமானம் ஆகிய காரணிகளை கருத்தில் கொள்ளாமல் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டிருந்தது. நிவாரணங்களை பெறுவதற்கு மலையக பெருந்தோட்டங்களில் வசிக்கும் மக்களும் தகுதியானவர்கள் என அதில் கூறப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் அந்த மக்களுக்கு உரிய நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக வீடு மற்றும் காணி உரிமை அற்ற அந்த மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு இயலாது என அரசு அதிகாரிகள் நேரடியாகவே தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்கிய போதிலும் எவ்வித நிவாரணமும் கிடைக்காத மலையகத்தின் ஒரு சில தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் ஜனாதிபதி செயலகம் முன்பாக கடந்த ஜனவரி மாத இறுதியில் போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர். எனினும் அவர்களின் பிரதானமான கோரிக்கையான பாதுகாப்பான காணியில் நிரந்தர வீடு என்ற கோரிக்கைக்கு பதில் கிடைக்காமல் அந்த மக்கள் ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றனர். பல்வேறு காரணங்கள் மற்றும் சட்ட நடைமுறைகளை காரணம் காட்டி டித்வா புயலால் பெரும் பாதிப்புகளை சந்தித்த மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு எவ்வித நிவாரணமும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் டித்வா பேரனர்த்தம் மலையக தமிழ் சமூகம் மீது ஏற்படுத்திய பாரிய தாக்கத்தை கருத்தில் கொண்டு தோட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அலைக்கழிக்கப்பட்டு துயருறும் பின்னணியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திடம் மலையக மீள்கட்டமைப்பிற்கான சிவில் சமூக கூட்டிணைவு 15 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. மலையக பெருந்தோட்ட மக்களின் சேதமடைந்த வீடுகளுக்கு நட்டுஈட்டை வழங்குதல், காணி உறுதியுடன் கூடிய தனி வீடுகளை அமைத்தல் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகள் இதில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான ஒரு பின்னணியிலேயே தோட்ட தொழிலாளர்களின் வீடுகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அவசியமான ஏற்பாடுகளை செய்ய தவறிவிட்டதாக இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. இலங்கைக்கான புதிய அரசியலமைப்பை அரசாங்கம் தயாரிக்கும் போது சமர்ப்பிப்பதற்காக தமிழ் தேசிய பிரச்சினைக்கான ஒரு விரிவான அரசியல் தீர்வு திட்டத்தை தயாரிக்க ஒரு விசேட வரைவு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு தொடர்பாக வடக்கு மற்றும் கிழக்கின் தமிழ் தேசிய கட்சிகளுக்கிடையே ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்காக
தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பின் கீழ் கொழும்பில் நடைபெற்ற 2வது கலந்துரையாடலில் அத்தகைய முதலாவது குழு நியமிக்கப்பட்டது. தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அந்த கட்சிகளின் தலைவர்களின் பங்கேற்போடு தமது ஒருங்கிணைப்பின் கீழ் இக்கலந்துரையாடல் நடைபெற்றதாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுகளுக்கான புதிய அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் குறித்து கட்சிகளிடையே ஏகமனதாக இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த அடிப்படை கூறுகளை ஒரு பொதுவான நோக்கமாக கொண்டு தமிழ் மக்களின் இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கான ஒரு விரிவான தீர்வு திட்டத்தை தயாரிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டு இதற்காக ஒரு சிறப்பு வரைவு குழு அமைக்கப்பட்டுள்ளதோடு இதில் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளும் ஒரு நிபுணர் குழுவும் அடங்குகின்றனர். மேலும் இந்த முன்னெடுப்பின் ஒருங்கிணைப்பாளர்களாக சட்டத்தரணிகளான ரணிதா ஞானராஜா மற்றும் மரியதாஸ் ஜோட்தினேஸ் ஆகியோர் செயல்படுவார்கள் என தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை அறிவித்துள்ளது. இந்த நிபுணர் குழுவில் ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி கே கனக ஈஸ்வரன், பேராசிரியர் எம் சொர்ணராஜா, பேராசிரியர் என் செல்வகுமாரன், பேராசிரியர் வி.டி. தமிழ்மாறன், மூத்த விரிவுரையாளர் என் சிவகுமார் மற்றும் கலாநிதி கே குருபரன் ஆகியோர் உள்ளடங்குகின்றனர். மேலும் இந்த மாநாட்டில் பங்கேற்ற ஒவ்வொரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியும் தங்கள் கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினரை இந்த நிபுணர் குழுவில் நியமிக்க ஒப்புக்கொண்டுள்ளது. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இதற்கு முன்னர் தீர்வுகளையும் முன்மொழிவுகளையும் முன்வைத்திருந்தாலும் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த கட்டமைப்பை உருவாக்குவது அவசியம் என இந்த கலந்துரையாடலில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த சூழ்நிலையில் எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு சட்டம் குறித்து கலந்துரையாடல்களை நடத்தினால் தமிழ் மக்களை சார்ந்த தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டு நிலைப்பாடாக இந்த ஒருங்கிணைந்த அடிப்படை கட்டமைப்பு முன்வைக்கப்படும் என இந்த சந்திப்பில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை அறிவித்துள்ளது. தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பின் கீழ் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் தேசிய கட்சிகளுக்கிடையில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான முதல் கலந்துரையாடல் 2026 மார்ச் 2 அன்று கொழும்பில் நடைபெற்றது. இடைநிறுத்தப்பட்டுள்ள அகழ்வு பணிகள் மற்றும் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக இலங்கை அரசாங்கத்திடம் கோரப்பட்ட நிதி பல மாதங்களாக கிடைக்கப்பெறாத நிலையில் வடக்கில் அமைந்துள்ள இலங்கையின் 2வது பெரிய மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு வெளிநாட்டு தூதுவர்களுக்கு நீதிமன்ற அனுமதி கிடைத்துள்ளது. மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் உள்ளிட்ட வெளிநாட்டு தூதுவர்களுக்கு யாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகம் லெனின்குமாரின் அனுமதி கிடைத்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திட பிரதிநிதிகள் குறித்த புதைகுழியை பார்வையிடுறதுக்கான ஒரு அனுமதியை கேட்டிருந்த நிலையில் அவர்கள் காலை 9:30 மணிக்கு முன்னராக அல்லது மாலை 2:30 மணிக்கு பின்னராக குறித்த புதைகுழியை தரிசனை செய்வதற்கான அனுமதியை நீதிமன்றம் வழங்கி இருக்குது. அது நிச்சயமாக எந்த நேரத்தில் அவங்க தரிசனை செய்கிறதுக்கு இருக்கிறார்கள் என்பதை முன்கூட்டியே நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்படியும் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்குது. மனித புதைகுழியை பார்வையிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திடம் அனுமதி கோரியிருந்ததாகவும் அந்த கோரிக்கையை நீதிமன்றத்திற்கு முன்வைத்ததாகவும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் சட்டத்தரணி பூர்ணிமா மரியநாயகம் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்தார். இலங்கையில் உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழுவிற்கு மேலதிகமாக பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ருமேனியா தூதரக அதிகாரிகளும் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட அனுமதி கோரியிருந்தனர். இதேவேளை 7 மாதங்களுக்கு முன்னர் பணிகள் இடைநிறுத்தப்பட்ட மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பதற்கான உத்தேச நாளாக 2026 ஏப்ரல் 20 பெயரிடப்பட்டிருந்தது. அதற்காக கோரப்பட்ட நிதி இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சட்டத்தரணி ரணிதா குறிப்பிடுகின்றார். சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு அடுத்த கட்ட அகழ்வு பணிக்கான வேலைகள் முடிவடைந்து தயார் நிலையில் உள்ளதாக
அறிவித்திருந்த நிலையிலும் ஏற்கனவே பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்திலிருந்து நீதி அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பாதீடானது இன்று வரை அனுமதி வழங்காத நிலையில் காணப்படுவதாக நீதிமன்றம் வழக்கு அழைக்கப்பட்ட நிலையில் தெரிவித்திருந்தமையினால் அடுத்த கட்ட அகழ்வு பணி கடந்த தவணையில் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அன்றைய திகதியில் ஆரம்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாக நீதிமன்றம் தரப்பினுடைய அவதானத்துக்கு கொண்டு வந்தது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரது வழிநடத்தலின் கீழ் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் முதன்முறையாக 2025ஆம் ஆண்டு மே 15ஆம் திகதி ஆரம்பமாகின. 45 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் நிறைவடைந்த போது மனித புதைகுழியிலிருந்து சிறுவர்கள் உள்ளிட்ட 240 பேரின் மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி இந்துமயான மனித புதைகுழியிலிருந்து மனித எலும்புகளுடன் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஏனைய பொருட்களுள் பால் போத்தல், பொம்மை உள்ளிட்ட விளையாட்டுப் பொருட்கள், சிறுவர் காலணிகள் மற்றும் பாடசாலை பைகளும் உள்ளடங்குகின்றன. இந்திய ராணுவத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி உண்ணா நோன்பிருந்து உயிர் தியாகம் செய்த அன்னை பூபதி என அழைக்கப்படும் கணபதி பிள்ளை பூபதியின் 38வது நினைவேந்தல் நிகழ்வுகள் தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆரம்பமாகியுள்ளன. இதனை முன்னிட்டு அன்னை பூபதியின் உருவப்படத்தை தாங்கிய ஊர்தி பவனி நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடம் ஒன்றில் ஆரம்பமானது. வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களுக்கும் பயணிக்கவுள்ள ஊர்தி அன்னை உயிர் நீத்த நாளான ஏப்ரல் 19ஆம் திகதி மட்டக்களப்பு நாவலடியில் உள்ள அவரது சமாதியை வந்தடையவுள்ளது. 1988ஆம் ஆண்டு இந்திய அமைதி காக்கும் படைக்கு எதிராக குரல் கொடுக்க அறப்போராட்டங்களை நடத்த மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அன்னையர் முன்னணி தீர்மானித்தது. உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சு நடத்த வேண்டும் ஆகிய 2 கோரிக்கைகளை முன்வைத்து மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் ஆலயத்தின் குருந்தை மரநிழலில் 1988 மார்ச் 19ஆம் திகதி அன்னை பூபதி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார். மகாத்மா காந்தியின் அகிம்சை போராட்டத்தால் விடுதலை பெற்ற பாரத நாடு என வரலாறு கூறப்படும் இந்திய நாடு அன்னை பூபதியின் அகிம்சை வழி போராட்டம் தொடர்பில் கரிசனை கொள்ளவில்லை. உண்ணாவிரதத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் அன்னை பூபதியின் பிள்ளைகள் சிலரையும் இந்திய ராணுவம் கைது செய்தது. எனினும் போராட்டம் நிறுத்தப்படவில்லை. கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் சரியாக 1 மாதத்தின் பின்பு 1988 ஏப்ரல் 19ஆம் திகதி அன்று காலை 8:45ற்கு அன்னை பூபதி உயிர் நீத்தார். மீண்டும் மற்றொரு இலங்கையில் இவ்வாரம் செய்தி தொகுப்பின் ஊடாக சந்திப்போம். நன்றி.